சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் தான் இயக்கிய படங்களில் தனித்துவமான இயக்குனராக இருந்த பாரதிராஜா சமீபத்தில் மரணமடைந்த நிகழ்வு தமிழ் சினிமா வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இவரின் பழைய நேர்காணல்கள் தொடர்பான வீடியோ பதிவுகளை நெட்டிசன்கள் பலரும் ஷேர் செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது அவர் சிவாஜி குறித்து பேசிய ஒரு வீடியோ பதிவு ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் திரையுலகில் இயக்குனர் பாரதிராஜா தனது தனித்துவமான கிராமிய படைப்புகளுக்காக போற்றப்பட்டவர். அவரது இயக்கத்தில் 1985ஆம் ஆண்டு வெளியான முதல் மரியாதை திரைப்படம் கிராமிய மனம் கமழும் ஒரு காவியமாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த படத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் மற்றும் ராதா ஆகியோர் முதன்மை வேடங்களில் நடித்து தங்களது இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். அந்த அழகான மற்றும் நெகிழ்ச்சியான காதல் காவியமாக உருவான இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெரும் வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டது. முதல் மரியாதை படத்தின் வெற்றிக்கு இசைஞானி இளையராஜாவின் இசை ஒரு முக்கியமான காரணம். படத்தின் பாடல்கள் ஒவ்வொன்றும் மக்களின் மனதை கொள்ளையடித்தன. குறிப்பாக பூங்காற்று திரும்புமா, வெட்டி வேறு வாசம், அந்த நிலாவத்தான் போன்ற பாடல்கள் இன்றும் பலரின் விருப்பப்பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. இந்த பாடல்கள் காலத்தால் அழியாதவை என்பதற்காக படத்தின் பின்னணி இசையும் காட்சிகளும் மேலும் மெருகூட்டி கதைக்கு ஆழம் சேர்த்ததுதான். இந்த படத்தின் ஷூட்டிங் தொடங்கி நடைபெற்று வந்தபோது முதல் 2 நாட்கள் சிவாஜியின் நடிப்பு பாரதிராஜாவுக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நாள் ஷூட்டிங் முடிந்து மாலை அவரை சந்திக்கச் சென்ற பாரதிராஜா இதுவரை எடுத்த காட்சிகளில் தனக்கு திருப்தி இல்லை என்று கூறியுள்ளார். இதை கேட்டு சிவாஜி அதிர்ச்சியடைந்து நான் எப்படி நடிக்க வேண்டும், நடித்து காட்டு என்று கூறியுள்ளார். அதற்கு பாரதிராஜா கேரக்டரையே மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். நீங்கள் விக், மேக்கப் எதுவும் இல்லாமல் தான் நடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட சிவாஜி, இவ்வளவுதானா, இதை முன்கூட்டியே என்னிடம் சொல்லியிருந்தால் முடியை ஒரிஜினலாக நான் வளர்த்து கொண்டு வந்திருப்பேனே என்று கூறியுள்ளார். இதை கேட்ட பாரதிராஜா, உங்கள் படத்தை மண்தரையில் அமர்ந்து பார்த்தவன் உங்களிடம் எப்படி சொல்ல முடியும் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி மேக்கப் இல்லாமல் அவரை செட்டுக்கு வரவழைத்த பாரதிராஜா ஒரு நாள் லைட்டா மேக்கப்புடன் வந்த சிவாஜியை முகத்தை கழுவுமாறு கூறியுள்ளார். இதை பார்த்த பாரதிராஜா, என்னை நடிக்கவே வேண்டாம்னு சொல்றியா என்று கேட்க, ஆமாம், நீங்க இப்படியே இருங்க, நடிக்க வேண்டாம், நான் சொல்வதை மட்டும் செய்யுங்க போதும் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு அந்த படம் முடியும் வரை பாரதிராஜா என்ன சொன்னாரோ அதைத்தான் சிவாஜி செய்துள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.